நம் எல்லோருக்குமே தெரியும். ஆற்றலை, அதாவது எனர்ஜியை ஆக்கவோ, அழிக்கவோ முடியாது. ஒரு எனர்ஜியை இன்னொரு எனர்ஜியா மாற்றலாம். அது மட்டும் நம்மால செய்ய முடியும். பொதுவா எனர்ஜி 2 நிலைகள்ல இருக்கும். ஒண்ணு நிலையாற்றல், இன்னொன்னு இயக்க ஆற்றல். அது நிலையாற்றல்னா ஒரு பொருள் ஆடாம, அசையாம இருக்கும்போது அதற்குள்ள நிலையாற்றல் இருக்குன்னு அர்த்தம். அதாவது அதுக்குள்ள எனர்ஜி இருக்கு. எனர்ஜி இருக்கணும்னா எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. செய்யாம இருந்தாலும் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். இயக்க ஆற்றல்ங்கிறது ஒரு பொருள் இயங்கும்போது உருவாகும் ஆற்றல். இப்போ எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நிலையாக இருக்கும், இன்னொன்னு இயங்கிக் கொண்டிருக்கும். நிலையாக இருக்கும்போது அந்த ஆற்றலை சேமித்து வச்சிருக்கு. இயங்கிட்டு இருக்கும்போது அது ஆற்றலை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் அது ரொம்ப நுட்பமாக அந்த ஆற்றலை பயன்படுத்தி கொள்ளும். அதாவது ஆற்றல் உருவாகும் ஆற்றலும் அது பயன்படுத்தி கொள்ளும் ஆற்றலும் சரியான விகிதத்தில் இருக்கும். அப்போ தான் ஒரு சரியான வேகத்தில் நம்ம செல்ல முடியும். நம்ம உருவாகும் ஆற்றல் அதை ஏற்றுக்கொள்ளும் ஆற்றல் கொஞ்சம் அளவு குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த வேகம் மட்டுப்படும். அது வெளிப்படுத்தும் ஆற்றல் குறைஞ்சிச்சு அப்படின்னா அப்பவும் மட்டுப்படும் இல்லையா? மாறுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வெளிப்படுத்தும் ஆற்றல் அதிகமாக இருக்குது, உள்ளே வரும் ஆற்றல் குறைவாக இருக்குன்னா ஒரு இம்பேலன்ஸ் ஏற்படும். அப்போ அந்த இயக்கம் ஒரு சரியான விகிதத்தில் இருக்காது. நல்ல உதாரணங்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு பிரபஞ்சத்தில் இருக்கும் நம்முடைய சூரிய குடும்பத்தில் இருக்கும் கோள்கள், பிற கிரகங்கள் போன்றவை. சூரியன் நம்முடைய ஒப்பீட்டில் நகர்வது கிடையாது. பூமி போன்ற பிற கோள்கள் தான் அதை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. இன்னொன்று பெரிய பிரபஞ்சத்தை இன்னும் பெரிய லெவலில் கம்பேர் பண்ணிங்கன்னா சூரியன் நம்ம அதில் சுற்றி இருக்கிற கோள்கள் எல்லாம் சேர்ந்தும் நகர்ந்து கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நம்முடைய ஒப்பீட்டுக்காக இப்படி மட்டும் நினச்சிக்கலாம். சூரியன் நிலையாக இருக்குது, கோள்கள் தான் அதை சுற்றி வருது. இப்போ சூரியனில் இருப்பது நிலையாற்றல், கோள்களில் இருப்பது இயக்க ஆற்றல் இல்லையா? அப்போது இதில் சூரியனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கலாம். சூரியன் தான் எல்லாத்துக்குமே சக்தியை தருது. அதுதான் எனர்ஜி சோர்ஸ் ஃபார் த என்டையர் சோலார் சிஸ்டம். ஓகே, அப்போது அதுக்கு ஆற்றல் எங்கிருந்து வருது? அதுதான் ஃபியூஷன் முறை மூலமாக வருது. அதாவது அணுக்கள் மூலமாக இருந்து தான் அந்த ஆற்றலை பெறுவது. எல்லா அணுக்களுக்குள்ளேயும் ஏகப்பட்ட ஆற்றல் பொதிந்து இருக்குது. அணுவில் இருப்பது என்ன? அணுவின் மையத்தில் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் இருக்கும். இதில் நியூட்ரான்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. புரோட்டான்கள் நேர்மறையான சக்தி கொண்டவை, எனர்ஜி கொண்டவை. அவை மையத்தில் இருக்கும். அதை சுற்றியும் எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. எலக்ட்ரான்கள் எதிர்மறை எனர்ஜி கொண்டவை. அப்படியே நம்ம சூரிய குடும்பத்தை மாதிரியே தான். சூரியன் நடுவில் இருக்கிற மாதிரி அணு கருவில் புரோட்டான்களும் நியூட்ரான்களும் சேர்ந்துருக்கு. எலக்ட்ரான்கள் அதை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு எப்படி இது அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒப்பீடு நான் கேள்விப்பட்டேன். அது அணு கருவை நீங்கள் ஒரு ஆப்பிள்னு கருதுனீங்க அப்படின்னா அதை சுற்றி வர எலக்ட்ரான் பல கிலோமீட்டர் தொலைவில் சுற்றி வருதுன்னு சொல்கிறாங்க. அதான் அந்த அணுக்கருக்கும் அந்த எலக்ட்ரானுக்கும் இடையில் இருக்கிற தூரம் அவ்வளோ தூரம் இருக்காமா. அப்போ இரண்டுக்கும் நடுவில் என்ன இருக்குது? வெற்றிடம் எதுவுமே கிடையாது. அதனால தான் பல பௌத்த மரபு வெற்றிடம்னு சொல்லுது, எல்லாமே வெறுமை அப்படின்னு சொல்லுது. இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அவ்வளோ வெற்றிடம் இருந்ததுன்னா எப்படி ஒரு இரும்பு அவ்வளோ திடமாக இருக்குது? அது உடஞ்சி போகணும் இல்லையா, நொறுங்கி போகணும் இல்லையா? அது என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு அணுவும் இன்னொரு அணுவோட இறுக்கமாக பிணைந்திருக்கு. அது எவ்வளோ இறுக்கமாக பிணைந்திருக்குங்கிறதன் அடிப்படையில் அந்த பொருளோட ஸ்திரத்தன்மை, அந்த உறுதி இருக்கும். இப்போ இருப்பில் அந்த ஸ்திரத்தன்மை அதிகம். ஏன்னா அதுக்கு இடையில் இருக்கிற ஒரு சக்தி அப்படிப்பட்டது. அப்போ ஒரு அணுவை எடுத்துக்கோங்க. ஒரு அணுக்குள்ளே அவ்வளவு இடைவெளி இருக்குன்னா அது அணு எப்படி அப்படி ஸ்டேபிளாக இருக்குது? ஏன் எலக்ட்ரான்கள் புரோட்டானை நோக்கி செல்ல மாட்டேங்குது? ஏன்னா அது ஏங்கிட்டு இருக்கு. அது ஏங்கிட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது அதை சுற்றி. அதுதான் அதை சுத்த வைக்குது. அதே சமயம் அது புரோட்டானை நோக்கி தள்ளப்படாமல், இழுக்கப்படாமல் அதை பாதுகாக்குது. ஸோ இந்த நிலையாற்றலும் இயக்க ஆற்றலும் ரெண்டுமே ஒன்று ஈடு செய்பவை. இயங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு பொருள் ஸ்லோவாச்சு அப்படின்னா அது அந்த புரோட்டானை நோக்கி ஈர்க்கப்படும்.
அது தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும். அப்போது அந்த எலக்ட்ரான் கிட்ட நிறைய எனர்ஜி இருக்குது, அதனால தான் அது இயங்கிட்டு இருக்கு. ஸோ இப்போது அதை வந்து அந்த அணுவை பிளப்பதன் மூலமாக அந்த டிஸ்டர்ப் பண்ணுறோம் அந்த எனர்ஜியை. அப்போது அந்த புரோட்டான் இருக்கிற நிலையாற்றலும் எலக்ட்ரான் இருக்கிற அந்த இயக்க ஆற்றலும் பெரும் வெடிப்பாக வெளிப்படும். இதன் அடிப்படையில் தான் அணுகுண்டு கண்டுபிடிச்சாங்க. அணுவை பிளக்கும் போது உண்டாகும் அந்த எனர்ஜியை கொண்டு அணுகுண்டு உருவாகுச்சு. அப்புறம் அணு உலை களம், மின்சாரம் தயாரிக்க உருவாக்கப்படும் அணு மின் நிலையங்கள் போன்றவை இதன் அடிப்படையில் தான் உருவானவை. அவை வந்து சில இந்த புளூட்டோனியம் போன்ற சில உலோகங்கள் வந்து தன்னைத்தானே அழித்துக்கொள்ளும் திறன் கொண்டவை. அது வந்து ஒரு கதிர்வீச்சின் மூலமாக தனக்குள் இருக்கிற ஆற்றலை வெளியிட்டு அதன் மூலமாக நாளாக நாளாக தன்னைத்தானே அழித்துக்கொள்ளும். ஸோ அந்த வகை உலோகங்களை பயன்படுத்தி தான் மின்சாரம் தயாரிக்கிறோம். ஆனால் அணுகுண்டில் பயன்படுவது வேறு வகையான விதம். இதுலேயே வந்து ஹைட்ரஜன் குண்டு ஒன்று இருக்குது. அது என்ன செய்வதுன்னா, அதில் பயன்படுது ஹைட்ரஜன் அணுக்கள். இருப்பதிலேயே மிக எளிமையான அணு வந்து ஹைட்ரஜன் அணு தான். அந்த ஹைட்ரஜன் அணு வந்து 2 ஹைட்ரஜன் அணுக்கள் இணையும் போது ஹீலியம் உருவாகுது. அப்போது ஒரு அணுவை பிளப்பதை காட்டிலும் அது ரெண்டும் இணையும் போது இன்னும் நிறைய ஆற்றல் வெளிப்படும். அதன் அடிப்படையில் தான் வந்து ஹைட்ரஜன் குண்டு உருவாகுச்சு. அதுதான் சூரியன் வெளிப்படுத்தும் எனர்ஜிக்கு காரணம். அங்கே நிகழ்வதும் ஃபியூஷன் தான். ஹைட்ரஜன்கள் இணைந்து ஹீலியம் ஆகுது. இதுவே வந்து இன்னும் பெரிய நட்சத்திரமாக இருந்ததுன்னா, சூரியனும் ஒரு நட்சத்திரம் தான். இன்னும் பெரிய நட்சத்திரமாக இருந்தால் என்ன ஆகும்னா, ஹீலியம் இரண்டும் இணைந்து அதுக்கு அடுத்த கட்டத்தில் தாது உருவாகும். இப்படி படிப்படியாக போய்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, சக்தி கூடிக்கிட்டே போகும். ஏன்னா அந்த அணுவின் அளவு பெருசாகுது. அப்போ அவர் இணைப்பதற்கு மிகுந்த சக்தி தேவைப்படும். அதே சமயம் அதை இணைக்கும் போது இன்னும் அதிக சக்தி வெளிப்படும். இது அப்படியே போய்கிட்டே எந்த அளவுக்கு போகும்னா, இரும்பு வரைக்கும் போகும். அப்போ இரும்புக்கு போன உடனே என்ன ஆகும்னா, அதோட கனம் கூடிரும். இரும்பு வந்து மிகவும் எடைமிக்க அணு. அப்போது அது இன்னொன்று வந்து இது ஒரு ஈர்ப்பு சக்தியை உருவாக்கும். இந்த எனர்ஜி வெளிப்படும் போது ஒரு ஈர்ப்பு சக்தியை உருவாக்கும். இரும்பு கனம் கூட 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 அது இறுக்கம் அதிகமாயிட்டே போகும். அப்போது ஒரு ஒரு சின்ன புள்ளியில் அந்த நட்சத்திரத்தில் இருக்கிற எல்லா இரும்பு அணுக்களும் ஒன்றிணைய முயலும். அந்த ஈர்ப்பு சக்தி ஒவ்வொன்றையும் தன்னை நோக்கி உள்ளே இழுக்கும். அப்போ தான் வந்து கருந்துளை உருவாகுது அப்படிங்கிறாங்க. இதை வந்து இப்படி ஒரு நட்சத்திரமும் தன்னைத்தானே ஒரு காலத்தில் டெஸ்ட்ராய் பண்ணிக்கும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு தோராயமான புரிதல். இது ரொம்ப நீளமாக போக வேண்டாம். நான் பிற்பாடு வந்து கருந்துளைகளை பற்றி வேறு சில புரிதல்களை பற்றி விரிவாக விளக்கிறேன். அவை ஆன்மீக கோணத்திலும் நமக்கு புரிந்து கொள்ள உதவியாக இருக்கும். இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இதுதான் நிலையாற்றல் இருக்குது, இயக்க ஆற்றல் இருக்குது. ஸோ எல்லா பொருட்களும் ஒன்று நிலையாக இருக்கும், இல்லை இயங்கிட்டு இருக்கும். அதன் அடிப்படையில் அதன் எனர்ஜியை பயன்படுத்தி கொள்ளும், எனர்ஜியை வெளிப்படுத்தும். இப்போ எல்லா பொருட்களுக்குமே ஆற்றல் இருக்குது. இப்போது நம்ம வாழ்க்கைக்கு வரலாம். நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்குள்ளே ஆற்றல் இருக்குது. நம்ம உடலில் வந்து ஒவ்வொரு செல்லுலேயும் 70 மில்லி வாட்ஸ் மின்சாரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உடலில் இருக்கிற எல்லா செல்களையும் ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டு பார்த்தோம்னா நம்ம உடலே ஒரு பெரிய பேட்ரி போல தான் இருக்குது. இப்போது எங்கெங்கெல்லாம் மின்சாரம் இருக்கோ அங்கே வந்து காந்தப்புலம் இருக்கும். காந்தம் இருக்கிற இடத்துல மின்புலமும் இருக்கும். இது வந்து ரெண்டும் ஒன்றோடு ஒன்று ரொம்ப நெருங்கிய தொடர்பு கொண்டவை. அதனால தான் அறிவியலில் எலக்ட்ரோ மேக்னட்டிசம்ன்றது ஒரு பிரிவு இருக்குது. அது மின்சாரமும் அந்த காந்தப்புலமும் எப்படி இயந்து செயல்படுதுங்கிறத பொறுத்து நம்ம பார்க்காத அது பல ஒளி அலைகள் இதெல்லாமே வந்து மின்காந்த அலைகள் தான். இப்போ நம்ம வந்து ஒரு புவியீர்ப்பு சக்திங்கிறதும் அது விதமான காந்த புலத்தினால தான் உருவாகுது. ஏன்னா நம்ம பூமியோட மையத்தில் வந்து இரும்பு நிறைந்திருக்கு. அந்த இரும்போட ஈர்ப்பு சக்தி, அந்த காந்த ஈர்ப்பு சக்தி தான் புவியீர்ப்பு சக்தியாக வெளிப்படுது. அப்போது நம்மளுக்குள்ளேயும் அந்த மின்சாரம் இருக்கும்போது நம்மளை சுற்றியும் அந்த மின்காந்த புலம் இருக்கும். அதை தான் ஆறான்னு சொல்கிறோம். ஒருத்தர் பார்த்த உடனே தேஜஸாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம்னா அது ஆறாவின் வெளிப்பாடு. அவங்க உடல் எவ்வளவுக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கோ, மனம் எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவாக குழப்பங்களற்று இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ஆறா வெளிப்படும். ஏன்னா நம்ம எனர்ஜி எந்த விதமாகவும் டிசிபேட் ஆகிறது கிடையாது. ஸோ இதெல்லாமே நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ ஒரு மனிதருக்கும் ஒரு ஆற்றல் இருக்குது.
நம்ம அமைதியாக இருந்தோம்னா அது நிலையாற்றல், இயங்குனோம்னா அது இயக்க ஆற்றல். இயங்குவதற்கு எனர்ஜி தேவைப்படும். அதுக்கு தான் உணவு உட்கொள்கிறோம். உணவு மூலமாக நம்மளுக்கு எக்ஸஸ் எனர்ஜியை எடுத்துக்கிறோம். அதில் ஒரு கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ கிரிக்கெட்டில் சொல்லுவாங்க, நல்ல ஃபார்மில் இருக்கான் அப்படிம்பாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் ஒரு சரியான ஒரு ரிதமில் இருக்காருன்னு அர்த்தம். அவர் ஒரு அவர் அவர் டைமிங்கு எல்லாமே ஒரு கச்சிதமாக இருக்குதுன்னு அர்த்தம். அவரோட பீக்கில் இருக்காருன்னு அர்த்தம் அது. அந்த ஃப்ளோங்கிற தருணம் வந்து உடற்பயிற்சி செய்பவர்கள், ஓட்டப்பந்தய வீரர்கள் இவங்க எல்லாமே அதை கவனிச்சிருப்பாங்க. நம்மளும் கவனிச்சிருப்போம். குழந்தையா இருக்கும்போது நம்ம ஒரு ஓடும்போது சில சமயம் நம்மளே மெய் மறந்துடுவோம். நம்மளை மறந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஏன்னா அப்போ வந்து நம்ம அந்த ஃப்ளோவில் இருக்கோம். இப்போ அந்த கோள்கள் நம்மளை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது போல், எலக்ட்ரான்கள் தங்களை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. அது எப்படி அந்த வேகத்தை தீர்மானிக்குது? ஏன் பூமி வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு 365 நாள் எடுக்குது. ஒரு 300 நாள் வேகமாக சுற்றிட்டு வந்துடலாம்ல. சுற்றிட்டு வந்து 60 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. அது முடியாது. ஏன்னா அது கொஞ்சம் குறைஞ்சிதுன்னா, இல்லை அதிகரிச்சு கொஞ்சம் குறைஞ்சுதுன்னா சூரியனை நோக்கி போயிடும் அந்த வேகம். கொஞ்சம் அதிகரிச்சுன்னா சூரியனிலேருந்து விலகி போயிடும். ஸோ அந்த ரிதம் அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதுதான் ஃப்ளோ. அதை போல் நாமளும் அந்த வாழ்க்கையில் அந்த ஃப்ளோவுக்கு வரணும். அப்போ வாழ்க்கை வந்து எந்த சிக்கலும் சிரமமும் இல்லாமல் இருக்கும். அதை ஒரு ஆன்மீக நிலைன்னு சொல்லலாம். இப்போ அந்த ஓட்டப்பந்தயம் மூலமாகவும் உடற்பயிற்சி மூலமாகவும் கூட நம்ம அந்த ஃப்ளோவை அடைய முடியும். அதையும் நம்ம ஆன்மீகமாக பயன்படுத்தலாம். அப்போ ஆன்மீகத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த எனர்ஜி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக எவ்வளோவுக்கு எவ்வளோ சரியாக கன்சியூம் பண்ண முடியுமோ, பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ சரியாக பயன்படுத்தப்படுது. இப்போ எனர்ஜி அதிகமாக தேவையும் படாது, அதிகமாக வீணாகவும் செய்யாது. அதுதான் சரியான வழிமுறை. நம்ம வாழ்க்கையை அந்த இடத்துக்கு கொண்டு போக முடியுமா? அந்த நிலைனா ஆன்மீக நிலைன்னு சொல்லுவேன் நான். இப்போ அதைத்தான் தாவோயிசம் போன்ற மதங்கள் என்ன சொல்லுதுன்னா, செயலற்ற செயல் அப்படின்னு சொல்லுது, முயற்சியற்ற முயற்சி. அப்போது அதுக்கு முக்கியமாக நம்ம அகங்காரம் இருக்கக்கூடாது. அகங்காரம் இருந்ததுன்னா ஆசை இருக்கும், விருப்பு வெறுப்புகள் இருக்கும். அதுதான் நம்மளை அலைக்கழிக்குது. நம்ம ஆசையே இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கைக்கு நம்மளுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அகங்காரம் இல்லைன்னா நம்ம வாழ்வின் ஒரு பகுதி. அது நம்ம உணர்கணும், புரிந்து கொள்ளணுங்க. புரிந்து கொள்வது எளிது. இந்த வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்த முடியுமா? முடியும். நான் அதற்கு ஒரு உதாரணம். என்னுடைய எழுத்து, பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்தவித திட்டமிட்டலும் இல்லாமல் தானாக இயல்பாக வருது. ஸோ அது வந்து டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம். அப்போ இதெல்லாமே புரிந்து கொள்ளுங்கள். இயக்க ஆற்றல், நிலையாற்றல் இருக்குது. அதுதான் பிரபஞ்சத்தை இயக்குது. அதுதான் வந்து பொருட்களுக்குள்ளே இருக்கிற அணுக்களை செயல்பட வைக்குது. மனிதனுக்குள்ளும் ஆற்றல் இருக்குது. நாம் ஒருவருக்குமே ஒரு பேட்ரி போல், நடமாடும் பேட்ரி போல் இருக்கும். இப்போது எல்லா பொருட்களுக்குமே அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் இருக்கும். அப்போது ஒவ்வொரு பொருளும் இன்னொரு பொருளை ஏதோ ஒரு விதத்தில் பாதிச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா எனர்ஜி வந்து நம்மளை கடந்து இயங்குவது. நம்மளுக்கு அதை உணர முடியாது. அதோட விளைவை நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ ஒரு பொருள் அசையாமல் இருக்குன்னா அது அப்படியே நிலையாக இருக்கும். அதை எப்போ அசையும்னு யோசிச்சு பாருங்கள். வேறு யாராவது அதை தூக்கி நகர்த்தி வச்சா, அதை தூக்கி போட்டால், அதாவது இன்னொரு ஆற்றல் அதன் மீது செயல்பட்டால் தான் அதோட இயக்கம் பாதிக்கும். யாருமே டிஸ்டர்ப் பண்ணாட்டி எலக்ட்ரான் சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது போன்றது தான். ஒரு இயங்கிக்கிட்டு இருக்கிற பொருள் அதன் இயக்கத்திலிருந்து மாறுவதற்கு வேறொரு எனர்ஜி செயல்படணும். அதே மாதிரி நிலையாக இருக்கிற பொருள் அதோட நிலைத்தன்மையிலிருந்து மாறணும்னா வேறொரு எனர்ஜி செயல்படணும் அதன் மீது. இப்போ நம்ம வாழ்க்கையில் அப்படி பலவிதமான எனர்ஜிகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதெல்லாம் நம்ம உணர்ந்துக்கிட்டே தான் இருக்கோம், அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் இப்போது ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, காஃபி குடிச்சிட்ருக்கீங்க, ரிலாக்ஸாக இருக்குது, நல்லா அருமையான ஒரு மாலை பொழுது. இப்போ திடீர்னு ஒரு வேகமாக உங்களை நோக்கி ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பதட்டம் உருவாகும் இல்லையா? ஏன்? அவர் வரும் வேகம் வந்து நம்மளுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அது இயல்பான வேகம் கிடையாது. இயல்பாக ஒருத்தர் சாதாரண சிரித்து பேசிட்டு வந்துட்டு இருந்தால் நம்ம கண்டுக்க மாட்டோம். ஒருத்தர் நம்மளையே பார்த்து முறைச்சி பார்த்துட்டு வேகமாக வர்றாருன்னா அவரோட இந்த இயக்கமே நம்மளுக்கு பதட்டம் உருவாக்கும். ஒருத்தர் நம்மளை முறைச்சி பார்த்தா அந்த பார்வையே நம்மளை அசைத்து விடும். ஸோ அது எல்லாமே ஒரு விதமான எனர்ஜின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் நம்மளை தொடலை, அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நம்மளை ஜஸ்ட்டு முறைச்சி பார்க்குறாரு.
அதுக்கே நம்ம பாதிக்கப்படுது. ஸோ பார்வை மூலமாகவும் நம்ம எனர்ஜி டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். சொல்லாலையும் நம்ம எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். செயலாலையும் நம்ம எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து வாழ்க்கையே நம்மளுடைய நடை உடை பாவனை மூலமாக நம்ம எனர்ஜியை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம். அப்போ ஒவ்வொன்று மேலே எனர்ஜியை வந்து பாதிப்பை செலுத்திக்கிட்டே தான் இருக்குது. இதை எந்த அளவு நம்ம புரிந்து கொள்ள முடியுங்கிறது நம்மளுடைய தேவை, நம்மளுடைய விருப்பம், தேடல் போன்றவற்றை பொறுத்தது. இப்போ நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நம்ம பிறக்கிறது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டு கிடையாது. ஆன்மீக கோணத்தில் நாம் எல்லோருமே ஆன்மாக்கள். நாம் ஒரு அறிவு கொண்ட உயிரினமாக பிறந்து 2 அறிவு 3 அறிவு இப்படி வளர்ந்து 6 அறிவு கொண்ட மனிதனாக வளர்ந்துருக்கோம். இது ஒரு வளர்ச்சி. அப்போது அதுவும் ஆன்மீக கோணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பூமி வந்து ஒரு சிறப்பு தன்மை இருக்குது. ஏன்னா அந்த பூமியில் மனிதர்கள் உயிர் வாழ்கிறோம். மனிதர்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் திறன் இருக்குது. மிருகங்கள் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடும். தேவர்கள் மேலே அந்த மாதிரியான விஷயங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால், தேவர்கள் வந்து எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க. மகிழ்ச்சி துக்கம் இரண்டையும் உணரக்கூடிய ஒரே திறன் கொண்ட மிருகம் வந்து மனிதன் மட்டும்தான். அதன் மூலமாக அவன் தன்னுடைய வாழ்க்கையை தன் விருப்பப்படி மாற்றிக்கொள்ள முடியும். அந்த விதத்தில் மனிதர் வாழ்க்கை வந்து ஒரு மிகவும் புனிதமானது, மிகவும் சிறப்பு மிக்கது. தேவர்களால் கூட அந்த வாழ்க்கை மாற்றிக்க முடியாது. அவங்க சொர்க்கத்தில் இருந்தாங்கன்னா சொர்க்கத்தில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம். மிருகங்களை வந்து வாழ்க்கையை நரகத்துக்கும் தேவர்களின் வாழ்க்கை சொர்க்கத்துக்கும் ஒப்பிட்டோம்னா நம்ம தான் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியறது கிடையாது. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை, நம்ம பிறப்புங்கிறது ஒரு ஆக்சிடெண்ட்டு கிடையாது. அது பல நுட்பமான விஷயங்கள் இணைந்தது. நமக்கு நிகழும் நிகழ்வுகள், நாம் சந்திக்கும் மனிதர்கள், நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், இதெல்லாமே வந்து பின்னாடி ஏதோ ஒரு நுட்பமான காரணம் இருக்குது. நம்மளால் அதை சரியாக சொல்ல முடியாது. இப்போ வந்து நான் 1980 பிறந்தேன். நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்கன்னு தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் 1960 பிறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு 20 வருஷம் முன்னாடியே பிறந்துட்டீங்க. இப்போ நம்ம 2 பேரும் இந்த காணொளி மூலமாக தொடர்பு கொள்கிறோம். அப்போது இந்த கணத்துக்காக தான் நீங்கள் 20 வருஷம் முன்னாடி பிறந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? அது சொல்ல கொஞ்சம் முட்டாள்தனமாக தான் தோணும். பட் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் பின்னாடி தள்ளி பிறந்திருந்தா இதை 2 வருஷம் கழித்து கேட்டுட்ருப்பீங்களா? ஸோ நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? அதுதான் வாழ்க்கை வந்து புரிந்து கொள்வது சிக்கலானது. அப்போ வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு ஆதி காலம் முதல்ல மனிதன் முயன்று கொண்டு இருக்கான். ஒவ்வொரு மனிதனும் வந்து பார்த்திங்கன்னா அவனுங்கிட்ட என்ன திறமை இருக்கோ, அவனுடைய தேடல்னோ அதற்கேற்ப வாழ்க்கையை புரிந்து கொண்டிருக்கான். இன்றைக்கு நம்மளுக்கு பலவிதமான வசதிகள் இருக்குது. ஸோ கடந்த காலத்துக்காட்டிலும் நம்ம மிகவும் புத்திசாலிகள், அறிவாளிகளாக இருக்கோம். நம்மளுக்கு அறிவு அதிகமாக இருக்குங்கிறதுனாலே கடந்த காலத்தில் வாழ்ந்தவங்களாம் முட்டாள்னு சொல்ல முடியாது. அவனோட திறமைக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்ந்திருப்பான். நம்மளோட முயற்சியை மேற்கொண்டு நம்மளுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிற மாதிரி அவனும் வாழ்ந்திருப்பான். இங்கே முக்கியம் வந்து நம்மளுடைய திறனை நம்ம எந்த அளவு பயன்படுத்துகிறோங்கிறதுல தான். ஒரு பையன் 40 மார்க் வாங்குறான், இன்னொரு பையன் 90 மார்க் வாங்குறான்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 90 மார்க் வாங்குற பையன் புத்திசாலி அப்படின்னு சொல்கிறோம். 40 மார்க் வாங்கின பையன் அடிப்படையில் முட்டாள் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நான் வேறு விதமான பார்வையை சொல்கிறேன். அவன் முயற்சி செய்கிறான். இப்போ 40 மார்க் வாங்குற பையன் ரொம்ப சிரமப்பட்டு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிக்கிறான்னு வைங்க. அவனோட திறமை முழுக்க படிப்பில் போடுறான். இப்போ 90 மார்க் வாங்குற பையன் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான் படிக்கிறான்னா, 1 மணி நேரம் கேம் விளையாடுறான், ஏதோ ஒன்று பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்துவதில்லை, முழு திறனையும் செலுத்துவதில்லை. இப்போ இந்த விதத்தில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா 40 மார்க் வாங்குற பையன் 90 மார்க் வாங்குற பையனை விட சாமர்த்தியம்னு சொல்ல முடியாது, உயர்ந்தவன். ஏன்னா அவன் வேறு எதுலேயும் அவன் கவனத்தை திசை திருப்பலை, முழுக்க அந்த 40லேயே போட்டிருக்கான் வாங்குவதிலேயே. அவனாலும் வாங்க முடிஞ்சது அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம செய்ய வேண்டியது அதுதான். நம்ம விளைவை கவனிக்கக்கூடாது. நம்ம எவ்வளோ முயற்சி செய்கிறோம், நம்ம உழைப்பை செலுத்துகிறோங்கிறது தான் முக்கியம். ஏன்னா தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் வள்ளுவர் சொல்லியிருக்காரு.
தெய்வம் அது தேவையே இல்லை. கடவுள் இறந்து விட்டார் நீச்சே சொல்லியிருக்காரு. நம்மளோட முயற்சிக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம முயற்சி செய்யும்போது நம்ம கவனத்தையெல்லாம் அங்கே குவிக்கிறோம். நம்ம எனர்ஜி எங்கேயும் சிதறடிக்கலை. அதுதான் வாழ்க்கை. நம்ம எனர்ஜியை சிதறடிச்சோம்னா இன்னைக்கு இல்லாட்டி நான் இன்னொரு நாள் வீணாக போயிடுவோம். அதுதான் வந்து அந்த முயல் ஆமை கதையில் சொல்வது. ஆமைக்கும் முயலுக்கும் நடக்கிற போட்டியில் முயல் வந்து அங்கேயும் இங்கேயும் சுற்றி தன்னுடைய எனர்ஜி எல்லாம் வீணடித்து கவனத்தை திசை திருப்பிடுது. ஆமை எதையும் செய்யாமல் மெதுவாக முயன்று அது தன்னுடைய எல்லையை அடையுது. ஸோ அது வெற்றி பெற்றுது. இப்போ அங்கே கவனம், அந்த எனர்ஜியை வந்து வீணடிக்காமல் இருக்கிறது தான் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம். இப்போது அடுத்தது கட்டத்துக்கு போகிறோம். ஓகே, இப்போது எல்லாத்துலேயும் எனர்ஜி நம்மளை பாதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வாழ்க்கைக்கு பிறப்புக்கும் ஒரு காரணம் இருக்குது. அப்போ அதை எப்படி புரிந்து கொள்வது? ஸோ நம்மக்கிட்ட என்ன டூல்ஸ் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கி நம்மக்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்குது, செயற்கை நுண்ணறிவு இருக்குது, நம்ம என்ன வேணாலும் செய்கிறோம். 500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க? நம்ம பசிக்குது, இன்றைக்கி வந்து பீஸா பர்கரு என்ன வேணாலும் நம்ம வாங்கி சாப்பிட்லாம், ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் வந்துடுது. 500 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அவனுக்கு பசி இருந்திருக்கும்ல, அப்போ அவன் ருசியாக சாப்பிட்ருப்பான். அந்த காலத்தில் அவனால் என்ன இருந்ததோ அதுக்கேற்றபடி அவன் சாப்பிட்ருப்பான், வாழ்ந்திருப்பான். இதே தான் 10,000 வருடங்களுக்கு முன்னால், 1,000,000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்தது. அப்போது ஒவ்வொரு காலத்துலேயும் வந்து மனிதன் சிறப்பாக வாழணுன்னு தான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதன் அடிப்படையில் அவன் சில அறிதல் முறைகளை, புரிதல் முறைகளை உருவாக்கியிருப்பான். காலப்போக்கில் அவற்றுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் அதற்காக பொய் என்று சொல்ல முடியாது. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அதற்கு வந்து ஜோதிடம் பெரிதும் கை கொடுக்கும். நாம் ஜோதிடம் என்று சொல்லும்போது சில விஷயங்களை புரிந்து கொள்ளணும். நம்ம மரபான முறையில் நமக்கு தெரிஞ்ச ஜோதிடத்தை பற்றி நான் சொல்லலை. நான் சொல்வது உளவியல் ஜோதிடம். அதாவது நம்ம மரபான ஜோதிடம் என்ன சொல்லணும், எல்லாமே விதி அப்படின்னு சொல்லிடுது. நம்ம ஜாதகத்தை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயித்து அதில் என்ன சிக்கல்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏதாவது பரிகாரம் செஞ்சு பூஜை போட்டோம்னா வாழ்க்கை நல்லா போகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அங்கே வந்து நாம் வந்து பொறுப்பை எடுத்துக்கிறது கிடையாது, பொறுப்பை தட்டி கழிக்கிறோம். இப்போது நாம் வந்து எப்போ நம்மோட வாழ்க்கைக்கு பொறுப்பேற்றுக்கொள்கிறோமோ அப்போ தான் நாம் முழு மனிதனாக வளர்கிறோம். அப்போது வந்து நான் சொல்லும் ஜோதிடம் வந்து உளவியல் ஜோதிடம். இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம பிறக்கும்போது நாம் இருந்த சூழல், அந்த எனர்ஜியை நம்ம உடல் கிரகித்து கொள்ளுது. இதுவே வந்து ஒரு சிக்கலான விஷயந்தான். நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா இப்போ சிசேரியன் மூலமாக கூட பிறக்க வைக்கிறாங்க. அப்போது அது சரியான நேரமாக சரியான இடமானு சொல்ல முடியாது. அப்போ நம்ம கருவாகும் நேரம் தான் உண்மையான நேரம். இப்படியெல்லாம் நிறைய விதங்களை நம்ம இதை பற்றி சிந்திக்கலாம். ஆனால் அதான் சொல்லலை, எங்கேயாவது நம்ம தொடங்கணும் நம்மளை புரிந்து கொள்வதற்கு. எங்கே தொடங்கிறது? ஸோ நம்ம பிறந்த கணம்ங்கிறது அதுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ அங்கேருந்து தொடங்கலாம். நம்ம யாராக இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பிறந்திருப்போம். அப்போது நாம் பிறந்த இடத்துல நம்ம பிறந்த நேரத்துக்கு நம்மளை சுற்றி அந்த கிரகங்கள் எங்கெங்கே இருந்ததுங்கிற அடிப்படையில் தான் ஜாதகம் கணிக்கப்படுது. இதெல்லாம் கற்பனை இல்லை, கணக்கு, துல்லியமான கணக்கு. பூமி சூரியனை சுற்றி வருவதற்கு எவ்வளோ நாட்கள் ஆகுது, அதே போல் ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி வருவதற்கு குறிப்பிட்ட கணங்கள் ஆகுது. ஸோ இதை வந்து அவங்க வேறு வேறு விதங்களில் புரிஞ்சிருக்காங்க. இப்போ தமிழில் 247 எழுத்து இருக்குது, ஆங்கிலத்தில் 26 எழுத்து தான் இருக்குது. ஏன் ஆங்கிலத்தில் இன்னும் நிறைய எழுத்தை சேர்த்துனா ஆங்கிலம் இன்னும் செழுமை அடையாதா? அது செம்மொழி ஆகிடும்ல. தமிழில் வந்து எல்லா எழுத்துலையும் தூக்கி போட்டு 26 எழுத்து மாத்திரம் வச்சுட்டா ஆங்கிலம் மாதிரி உலகம் ஃபுல்லாக எல்லோரும் பேசுவாங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியாது. அந்த மொழி உருவாகும் போது அந்த அடிப்படையில் உருவாகுச்சு, அதை நாம் இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஸோ ஜோதிடம்ங்கிறது ஒரு அறிதல் முறை, வாழ்க்கை புரிந்து கொள்வதற்காக யாரோ ஒருத்தர் உருவாக்குனது. இப்போ அவங்க வந்து சில புரிதல்களை உருவாக்குனாங்க, அதன் அடிப்படையில் நம்ம சிலவற்றை புரிந்து கொள்ளலாம். இது வந்து ஒரு என்னுடைய ஜாதகம்தான் இது. இது வந்து மேற்கத்திய ஜோதிட அடிப்படையில் கணிக்கப்பட்டது. அதில் வந்து வட்டமாக அதை குறிக்கிடுறாங்க. இதுக்கு பின்னாடி நுட்பமான காரணங்கள் இருக்குது. இப்போது இந்த வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா
ஒவ்வொரு கட்டம் இதெல்லாமே ஒரு முக்கோணத்தையும் என்ன சொல்கிறோன்னா ஒவ்வொரு கட்டம் அல்லது வீடுன்னு சொல்கிறோம். நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து முதலாவது, இரண்டாவது மற்றும் 12 வீடுகள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு அதே மாதிரி 12 ராசிகள் இருக்குது. அப்புறம் கிரகங்கள் வந்து 10 கிரகங்கள் இருக்குது. இப்போது வந்து மேற்கத்திய ஜோதிடத்தில் பல புதிய பிளானட்டாய்ட்ஸுங்கிற சிறு கிரகங்களையும் கன்சிடர் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம மரபில் வந்து நெப்டியூன், ப்ளூட்டோ போன்றதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதில்ல, அவங்க அதையும் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி நுட்பமான வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் ரெண்டுலேயுமே வந்து 12 கட்டங்கள் தான். 12 வீடுகள், 12 ராசிகள். யோசிச்சு பாருங்க, ரெண்டு பேருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ரெண்டு வெவ்வேறு பண்பாடு. ஒப்பு நோக்க இந்திய பண்பாடு மிகவும் புராதனமானது. இந்த இந்த கனெக்ஷன் இதுதான் சொல்கிறேன். மனிதன் எங்கே இருந்தாலும் பசிங்கிறது ஒன்று தான். அவன் பசியை எப்படி ஆற்றிக்கொள்கிறாங்கிறது அவன் வாழும் சூழலை பொறுத்தது. நம்ம தோசை இட்லி சாப்பிட்றோன்னா வெளிநாட்டுக்காரன் பர்கர் பீஸா சாப்பிடுவான். ஏன்னா அவனுக்கு அதுதான் கிடைக்கிது. அதை போல தான் இதுவும். ஸோ இங்கே கவனிக்க வேண்டியது சில நுட்பமான விஷயங்களை இது கவனிக்கிறது மூலம் நான் புரிந்து கொள்ளலாம். அதாவது இது பரிகாரம் அப்படின்னலாம் சொல்லாமல், இந்த கிரகங்கள் வந்து நம்மளைய மனநிலை, நம்முடைய மன கட்டமைப்பை தீர்மானிக்குது. அதன் அடிப்படையில் தான் உளவியல் ஜோதிடம் பயன்படுத்தப்படுது. இதை வச்சு நம்ம சொல்லலாம், நீ ஏன் இப்படி இருக்க, நீ ஏன் அப்படி இருக்கன்னு சொல்ல முடியும். இப்போது என்னுடைய ட்ராமா பற்றி நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். எனக்கு அதை புரிய வைத்தது என்னுடைய உளவியல் சிகிச்சை நிபுணர். அவர் ஒரு ஜோதிட அறிஞர். 50 வருடங்களாக உளவியல் சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார், ஜோதிடத்தை பயன்படுத்தி. ஏன்னா உளவியல் சிகிச்சைங்கிறது நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவது. பல சமயம் நம்ம பிரச்சனை என்னன்னே தெரியாது. அதுதான் என்னுடைய நிலை. நான் எனக்கு வாழ்க்கையில் என்னால் மேற்கொண்டு வாழ முடியல, நான் ரொம்ப சிரமப்பட்டேன். அப்போது அவரை போய் சந்திக்கிறேன். அவர் சந்தித்த உடனே என்னை ஜாதகத்தை வச்சு சொல்கிறார், இதுதான் உன் பிரச்சனை அப்படிங்கிறார். எனக்கு பெரிய தீர்வு கிடைச்ச மாதிரி இருந்தது. இப்போது சொல்வது என்னென்னா, இது மன கட்டமைப்பை எப்படி உருவாக்குச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது. 4ஆம் கட்டம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை குறிக்கிறது. 12ஆவதுங்கிறது ஆன்மீகத்தை குறிக்கிறது. அப்புறம் இங்கே படத்தில் போட்டிருக்கிற மாதிரி இந்த கீழ்ப்பகுதியை வந்து நம்ம அக உலகத்தை சுட்டுது, மேல் பகுதி வந்து புற உலக சுட்டுது. இப்போ கீழ்ப்பகுதியில் இருக்கிற கிரகங்கள் நம்ம அக உலகை கட்டமைக்க உதவும். மேல் பகுதியில் இருக்கும் கிரகங்கள் நம்முடைய புற உலகை தீர்மானிக்கும். இங்கே கட்டமைக்கிறது தீர்மானிக்கும் போது ஒரு விதி மாற்ற முடியாதுங்கிற கோணத்தில் கிடையாது. அது ஒரு அடிப்படையான ஒரு ஒரு புரிதலை தருது. ஒரு நம்ம எப்படி மனம் செயல்படுங்கிறத அவை தீர்மானிக்கின்றனன்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து நம்ம கட்டுக்கதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் சொல்கிறேன், திருப்பி நாம் ஃபஸ்ட்டு இதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள முயற்சிக்கணும். எதையுமே தெரிந்து கொள்ளாமல் எப்படி நம்ம கட்டுக்கதைன்னு சொல்ல முடியும்? இதுக்கு பின்னாடி துல்லியமான கணிதம் இருக்குது. இந்த வட்டம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தை குறிக்குது. இது அந்த ஆரோ மார்க் போட்டிருக்கிற மாதிரி சுற்றி வரும். இப்போ சூரிய உதயத்தின் போது இந்த இடது பக்கம் இருக்கிற ஏசின்னு போட்டுக்கிறது சூரிய உதயத்தை குறிக்குது. நம்ம பறக்கும்போது நம்ம எந்த இடத்துல இருந்தோங்கிறத வேறு சில கிரக நிலைகள் குறிக்குது. ஸோ இது வந்து மாறும். ஒரு ஒரு மனிதர் வந்து ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் பறக்கிறாருங்கும்போது அவருக்கு இருக்கிற கிரக அமைப்பு ஒரு மாதிரி இருக்கும். வேறு ஒரு குழந்தை வேறு ஒரு ஊரில் அதே நேரம் பிறந்துச்சுன்னா அதில் கிரக அமைப்புகள் மாறும். அதாவது கிரகங்கள் மாறாது பெருசாக. இப்போ சூரியனுக்கும் கிரகத்துக்கு மற்ற கிரகங்களுக்கு இருக்க தூரமெல்லாம் மாறாது. ஆனால் வேறு இடம் அதை பொறுத்து அந்த கிரகங்கள் வந்து எந்த கட்டத்தில் இருக்குங்கிறது மாறும். அதன் அடிப்படையில் அர்த்தங்கள் மாறும். இன்னொன்று பார்க்கலாம். இது வந்து வலது பக்கம் வந்து பிறர், மற்றவர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து இடது பக்கம் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கண்ட்ரோல் எப்படி இருக்குங்கிறது சொல்லுது. இப்படி பல விதங்களில் நுட்பமாக இதை பற்றி நிறைய விரிவாக அலசி ஆராய்ந்திருக்காங்க. ஸோ நான் கடந்த 3 வருடங்களாக என்னுடைய உளவியல் சிகிச்சை நிபுணர், வேறு பல ஜோதிட வல்லுநர்கள் இவர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக வழிகாட்டுதலை பெற்று அதன் மூலமாக தான் என் வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டேன். என்னுடைய குணமடைதல், நான் மேற்கொண்டு வரும் புதிய வகை ஆன்மீக வழிமுறைகள் எல்லாருக்குமே அவங்க துணையாக இருந்திருக்காங்க. ஸோ நான் அதையெல்லாம் குறித்து வேறு இடத்துல விரிவாக நான் பேசியிருக்கேன்.
ஸோ இதெல்லாம் கவனிச்சா கொஞ்சம் அட்லீஸ்ட் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். நம்பக்கூடாது. திருப்பி நான் சொல்கிறது, இதை அப்படியே முழுமையாக நம்பிட்டு நான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம சூப்பர் ஸ்டாராக உருவாக்கி காட்டணும் வாழ்க்கையில். அப்போ தான் அதுக்கு பொருள் உண்டு. ஸோ இதை அது நம்ம எப்படி செயல்படணுங்கிறதுக்கான ஒரு புரிதலாக இது தரக்கூடும். இது நம்ம தனி மனிதர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். ஆனால் நம்ம எதையுமே தெரிஞ்சிக்காமல் ஒன்று கண்மூடித்தனமாக நம்புகிறோம், இல்லை அது முட்டாள்தனம் மூடப்பழக்கம்னு சொல்லி மறுக்கிறோம். நானும் இதை பெரிதாக ஈடுபாடு கிடையாது. எனக்கு 20 வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப வாழ்வின் ஒரு இக்கட்டான நிலைமையில் எதேர்ச்சியாக ஒரு நபரை சந்தித்தேன். அவர் ஒரு ஜோதிடர். அவர் எனக்கு பெரும் வழிகாட்டியாக இருந்தார், துணையாக இருந்தார். அப்போது நான் எனக்கு வாழ்க்கையில் நான் ஒரு நாள் புத்தி பேதளிச்சு போவேன், இல்லை தற்கொலை செஞ்சு கொள்ளுவேன் அப்படிங்கிறது தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு வேறு எந்த சாத்தியக்கூறுகளுமே இல்லை வாழ்க்கையில். அப்போ எனக்கு பெரும் நம்பிக்கை கொடுத்து எனக்கு ஆறுதலாக துணையாக இருந்தார் என்னுடைய ஆசிரியர் ஞானசுப்பையன் ஐயா அவர்கள். அப்புறம் இதுவும் நான் எதேர்ச்சியாக தான் கண்டுபிடிச்சேன். நான் வேறு இடங்கள் அதை பற்றியெல்லாம் விளக்கியிருக்கேன். இப்போது நாம் இதை புரிஞ்சு கொண்டால் இதுக்கு நமக்கு பயன் தரும்னா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இவங்க சொல்வது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கிரகமும் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜியை தருது. நாம் எந்த கட்டத்தில் இருக்குது, அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அவற்றுக்கிடையே என்ன தொடர்பு, இவற்றையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ என்னோடய கிரக அமைப்பை பார்த்திங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, கீழே இந்த நம்முடைய அக உலகை தீர்மானிக்கிறதுல எந்த அதிகமாக கிரகமே இல்லை. கவனித்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேலே தான் இருக்குது. அதுவும் கூட்டம் கூட்டமாக இருக்குது. இதெல்லாம் நுட்பமான விஷயங்கள். அதுவும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இது குடும்பத்தை குறிக்கிறதுல ஒரே ஒரு கிரகம்தான் இருக்குது. இதை பற்றி நம்ம இந்திய ஜோதிட மரபில் குறிப்புகள் கிடையாது. இதை கைரான்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் பின்னாடிலாம் நுட்பமான காரணங்கள் இருக்குது. இதையெல்லாம் முட்டாள்தனம்னு ஒதுக்கிறது தான் முட்டாள்தனம் உண்மையிலேயே. ஏன்னா ஆயிரக்கணக்கான வருடங்களாக பல்வேறு மனிதர்கள் தங்களுடைய சிந்தனைகளை போட்டு உருவாக்கின வழிமுறை இது. இப்போது நம்மளுக்கு அதனால் பயனில்லாமல் இருக்கலாம், நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அதனால் இழப்பு யாருன்னு நம்ம தான் யோசிக்கணும். நான் இதை முழுமையாக ஆதரிக்கவும் இல்லை, முழுமையாக எதிர்க்கவும் இல்லை. நான் சொல்வது என்னென்னா, புரிந்து கொள்ள முயலுங்கள், வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.